முட்டி போட்டு நடக்கணும்னு நான் இது வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி என்னோட பிளான். என்னோட வழி வந்து பிக் பாஸ். என்ன வேணா பண்ணலாம், பிக் பாஸ் போகலான்னு யோசிச்சிட்டீங்களா? பைத்தியக்காரத்தனமா இருக்கு இந்த பைத்தியம் தெரிஞ்சுட்டு. நீங்க தான் இப்படி சொல்றீங்க. ஒரு 4 பேர் இறக்கிருக்க, எதுக்கு யூஸ்? நீங்க போயிருந்தா இந்த பலூன் அக்காவையும் திவாகரையும் இந்த சாமியாரையும் இவங்க எல்லாரும் என்ன அடிச்சது, மொட்டை அடிச்சது அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. மீட்டிங் எப்படி தான் தூங்க போறோம்னு சத்தியமா தெரியல. உங்களால முடிஞ்ச சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க, எனக்கு போதும். பிக் பாஸ் சீசன் 9 போயே தீர்வேன். பிக் பாஸ் சீசன் 9 கண்டிப்பா போயே தீர்வேன். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழரசு தான் இருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? உண்மையை சொல்லலாம், நான் நல்லா இல்லை பிரதர். ஏன்? ஏன்னா என்ன அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு மெதிச்சிருக்காங்க. கமெண்ட்ஸ்லயும் இருக்கட்டும், உண்மையான லைஃப்லயும் இருக்கட்டும், என்னோட லைஃப் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதை முடிஞ்சு இப்போ இந்த அளவுக்கு வந்து இங்க இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அப்படி என்ன நீங்க பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த விதத்தில் கேட்குறீங்க? இல்ல, உங்களை அடிச்சிருக்காங்க, மீச்சிருக்காங்க அப்படிங்கன்னு டேர்ம் யூஸ் பண்றீங்க. கமெண்ட்ல வர்றது நிறைய விஷயங்கள் ஓகே ஃபைன். நேர்லின்னா அது என்ன எனக்கு புரியல. நேர்லின்னா நானும் இந்த மாதிரி எதிர்பார்க்கல பிரதர். நான் நார்மலாக வந்து வீடியோஸ் போட்டுட்டு போகலாம் இந்த மாதிரி. நான் இவங்களை விஜய் டிவி ரெகக்னைஸ் பண்ணதுக்கு மட்டும்தான் அந்த வீடியோஸ் போட்டுட்டு நான் பாட்டுக்கு, நான் சிங்கிள் மேனாக நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் ரோட்டில். ஒரு 10 days அந்த மாதிரி ஜெர்னி ஓகே நல்லா இருந்துச்சு. போட்டப்போ வியூஸ் நல்லா வந்துருச்சு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு 10 day ஆயிடுச்சு. ஒரு 11th day வந்து ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சொன்னால் ஒரு 3 இடத்துல இஷ்யூ ஆயிடுச்சு. என்ன? 3 இடத்துலையுமே வந்து என்ன அடிச்சாங்க. அடிச்சாங்க. மொட்டை அடிச்சதுக்கும் காரணம் அதுதான். ஏன் நீங்க அது நான் ஒண்ணுன்னா சொல்றேன். ஒரு 10 day ஆயிடுச்சு, 10 days ஆயிடுச்சு. 11th day வந்து ஒரு ஈவினிங் இருக்கும். நான் பாட்டுக்கு ஓகே என்னோட வீடியோஸ் நான் தான் எடுத்துப்பேன், ஸ்டாண்ட் வச்சு எடுத்துட்டு போயிட்டே இருந்தேன். எடுத்து முடிச்சுட்டு நான் எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு உட்காந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஹைவே ரோடு அந்த இடத்துல வந்து யாருமே கிடையாது. நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்னா கார் பைக்லாம் ஹைவே ரோட்ல கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். நான் போயிட்டு இருக்கேன். ஒரு 3 பேர் பிரதர், அவங்க என்னோட போர்டு வச்சு ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே இவன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் போகிற லொக்கேஷன்லாம் வந்து வச்சுட்டே போவேன். நான் இந்த லொக்கேஷனில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஸ்டோரியில் வந்து பின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அவங்க அது பார்த்தாங்க இல்லைன்னு தெரியல, என்னோட போர்டு பார்த்துட்டாங்க. என்னோட போர்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் விஜய் டிவி அதுன்னு சொல்லிட்டு போட்டுருப்பேன். நான் போயிட்டு இருந்தேன், பார்த்துட்டாங்க. திரும்பி வந்தாங்க. ஓகே நார்மலாக நம்மளோட வீடியோஸ் பார்த்து திரும்பி வர்றாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். வந்தாங்க, கீழே இறங்குனாங்க. நான் நின்றுட்டு இருந்தேன். நீ தானே அந்த வீடியோ போகிறோம் அப்படின்னாங்க. ஆமாம் பிரதர், என்ன பிரதர் ஆச்சு அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. இங்கே ஒரு அடி அடிச்சிட்டாங்க. என்ன பேசிட்டே இருக்கும்போது ஒரு அடி அடிச்சிட்டாங்க. என்ன ஏது எதுவுமே கேட்கல, நார்மலா. ஆனால் நீ தானே அந்த வீடியோ பண்ணுறதுன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஆமாங்க பிரதர், நான் தான் போட்டுட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அவரு என்ன சரக்கு அடிச்சுட்டு இருக்காரா, என்ன கஞ்சா அடிச்சுட்டு இருக்காரு நம்மளுக்கு தெரியாது. பேசிட்டே இருக்கிறப்ப ஒரு அடி அடிச்சிட்டாரு. இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தழும்பு இருக்கான்னு தெரியல. அவர் காப்பு போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. என்னை அடிச்சு விடுனா இங்கே வந்து லைட்டாக பிளட் ஃப்ளோ ஆயிடுச்சு இந்த இடத்துல. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் சிங்கிள் பர்சனாக இருக்கேன் அந்த இடத்துல. இவங்க அடிச்சிட்டாங்க, ஷர்ட்டு பிடிச்சி கீழே உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா நான் நார்மலாக முட்டி போடுற மாதிரி தான் வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படியே போட்டு உட்கார வச்சுட்டாங்க. என்ன முட்டி போட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு பேசிட்டே இருக்காங்க. என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னை பேச விடலை. திருப்பி அடிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னு நான் சொல்ல வரேன், அதுங்காட்டி என்ன அடிச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? நான் அவங்க கையில் என்ன அப்படின்னு அவங்களுக்கு கேட்கறதுக்குள்ளேயுமே என்னை அடிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு எதுவுமே புரியல. நான் அழுதுட்டேன். ஓரளவுக்கு மேலே என்னால் முடியல. முட்டி போட்டு நீ என்ன பெரிய மயிலா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணா உன்னை எடுத்துப்பாங்களா, உன்னை யார் இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல உட்கார வச்சு இப்போ உன்னோட ஐடி நீ பிளாக் பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து ஒன்று விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எதுவுமே புரியல. ஏன்னா நான் வந்து ரியாலிட்டி லைஃப் வேறு, இன்ஸ்டாகிராம் லைஃப் வந்து வேறு. ஏன்னா சோஷியல் மீடியா வேறு, இது வேறு. ஆனால் நான் சோஷியல் மீடியாவை நம்பி தான் நான் இந்த மாதிரி வந்தேன். ஆனால் ரியாலிட்டிக்கு வந்து என்னை அடிச்சதும் எனக்கு எதுவுமே புரியல. ஏன்னா வந்து அப்போ வந்து என்னோட ஃபேமிலி கூட நான் பேசலை. ஏன்னா ஃபேமிலி கூட சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. நான் இங்கே வந்தது, நான் இந்த வீடியோஸ் போடுறதுனால சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால நான் பேசலை எங்கள் ஃபேமிலி கூட. யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு கூட தெரியல எனக்கு. ஏன்னா நான் போலீஸ்க்கு அந்த டைமில் ஃபோன் பண்ணி இது சொல்ல முடியாது. ஏன்னா என்ன தான் கேட்பாங்க, உன்னை யார் இந்த மாதிரி முட்டி போட்டு வர சொன்னாங்க, உனக்கு யார் முதல்ல இதுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு என்ன கேட்பாங்க. எனக்கு என்ன தெரியும், நான் என்ன சொல்ல முடியும் போலீஸ்கிட்ட? அப்போ என் மேலேயும் தான் வந்து ஒரு தப்பு வைப்பாங்க. அந்த தப்பு தான் நான் பண்ண விஷயம். என் மேலேயும் ஒரு தப்பு வைப்பாங்க அவங்க போலீஸு. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அவங்க என்ன முதல்ல ஒரு வார்த்தை அவங்க பேச விட மாட்டாங்க. அடிச்சிட்டாங்க, இன்னும் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து ஒரு ஆட்டோக்கார பிரதர் மட்டும் யாருன்னு தெரியல. அவர் எனக்கு பேர் கூட எனக்கு தெரியல கரெக்டாக. அந்த சுச்சுவேஷன் நடந்தப்போ இதாகிடுச்சு. அவங்க ஆட்டோவில் போயிட்டு இருந்தாங்க. என்னை முட்டியில் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் போர்டு
பக்கத்துல இருந்து அவரை பார்த்துட்டு நேரா வந்தார். யார் இது அப்படின்னு சொல்லிட்டு யார், ஏன்னா அவங்க ஆட்டோல வந்து ஒரு 2-3-4 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்து திருப்பி வந்துட்டாங்க. என்னாச்சு பிரதர், ஏன் பிரதர் இவர் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா அவர் என்னை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ஓகே பிரதர், நீங்க தானே அந்த வீடியோ போடுறது, அந்த போர்டு பார்த்துட்டு நீங்க தானே பிரதர். ஆமாம் பிரதர், பாருங்க பிரதர், என்ன அடிச்சிட்டு இருக்காங்க பிரதர், என்னன்னு தெரியல பிரதர், கொஞ்சம் என்னை ரெஸ்கியூ பண்ணுங்க பிரதர். ஏன்னா நான் அழுகிலே அவங்களுக்கு என்ன சொல்றேன்னு அவங்களுக்கு புரியல. இருங்க பொறுமையை பேசுங்க, என்ன ஆச்சு, இவங்கெல்லாம் யாரு எதுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு அழுகில எனக்கு எதுவுமே வரல பிரதர், இவங்க பாருங்க பிரதர் என்ன அடிச்சிட்டு இருக்காங்க, என்ன முதல்ல இது பண்ண. அவங்க என்னை பார்த்ததுமே ஓகே என்ன ஆட்டோல எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஆட்டோல எடுத்துக்கிட்டு என்ன ஆட்டோல எடுத்துங்க, எனக்கு பிளட் ஃப்ளோ வந்து எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு துணி வச்சு அவங்க ஃப்ரெண்ட் இது பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் வந்துருச்சு. நீங்க யார், எதுக்கு முதல்ல வந்து இவர் இது பண்றீங்க, நான் போலீஸ் கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரன் சொன்னாரு. அவர் வந்து ஒரு 40 வயசு இருக்குமோ என்னன்னு தெரியல. அவர் வந்து நான் போலீஸ் கூப்பிடு இந்த மாதிரி சொன்னது. நீங்க யார் அப்படி, அவங்க வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்க, இவங்க ஒரு 4 பேர் இருந்தாங்க. கொஞ்சம் இவங்க நல்லா தான் இருந்தாங்க ஆளுங்க. இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. அவங்க வந்து குடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன, அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம வந்தோம் நம்மளுக்கே ஒரு பிரச்சனைனா இப்போ நம்மளால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, எனக்கு அங்கேயும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை. அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணதுக்கும் நான் விரும்பலை. எப்படி நான் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வந்துருங்கண்ணா, என்னை மட்டும் எங்கேயாச்சும் எடுத்து போய் கொஞ்சம் சேஃபான இடத்துல விட்டுருங்கண்ணா. உண்மையில அந்த விஷயம் பேசுகிறப்ப எனக்கு கைகள் அப்படியே உதருது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் எனக்கு இன்னும் மைண்டில் இருக்குது. நான் அடிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுல, நான் நீங்கள் வந்துருங்க, எடுத்துகிட்டு போய் சேஃபான இடத்துல மட்டும் விட்டுருங்கண்ணா, என்ன முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு அவங்க பைக்கில் போயிட்டாங்க. இவங்க இந்த ஆட்டோக்காரனை மட்டும் என்னை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாங்க அன்னைக்கு மட்டும். தம்பி ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, இதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி, இந்த மாதிரி வந்து இப்போ பிரச்சனை மாட்டிட்டு நாங்களே இல்லைன்னா நீ என்ன பண்ணியிருப்ப, உன்னை அவங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, உன்னை கூட யாருமே வரலையே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் என்ன கூட யாரும் வரல, நான் மட்டும் தான் செல்ஃபாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன். தம்பி நான் வீடியோஸும் பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே சோஷியல் மீடியா வேற, ரியல் லைஃப் வேற தம்பி, நீ வந்து தப்பான முடிவு தான் எடுத்திருக்க, முதல்ல இங்கேருந்து நீயும் கிளம்பிடு, இங்கே தேவையில்லை, நீ வீட்டுக்கு சேஃபாக போயிடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னால் வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா வந்து நான் வீடியோ போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் நாளே வந்து வியூஸ் நல்லா போயிடுச்சு, ஒரு 3 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. அப்போ வீடியோ போட்டோடனே வியூஸ் போனதும் வீட்டிலலாம் ஓகேப்பா வீடியோ நல்லா வியூஸ் போயிருக்கு, நீ பண்ணு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. ஓகே நிறைய பேர் இத்தனை பேர் பார்த்துருக்காங்களா, ஓகேப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததும் இந்த பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, இது கான்ட்ரவர்சியாக மாறிடும், இது இப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னதும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ மெச்சூர் இருக்காதுல்ல. ஏன்னா எங்கள் அம்மா வந்து 45-50 கிட்ட ஏஜ் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் பற்றி இதை பற்றிலாம் தெரியாது. நம்ம பையனை திட்டுறாங்க, நம்ம பையன் இந்த மாதிரி பண்ணுறாங்க நெகட்டிவாக, ஏன்னா அதில் வந்து தப்பான வார்த்தைகள் அதில் அவங்க யூஸ் பண்ணதுனால அது அப்படியே எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட கன்வே பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அது என்னன்னு யோசிச்சு பார்க்க கூட அவங்களுக்கு தெரியாது. நம்ம பையன் இப்படி சொல்கிறாங்க, நம்மளையும் இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி பண்ணுறாங்க, என்ன புரியல, நம்ம பையன் ஏதாச்சும் போய் மாட்டிப்போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீ வந்துரு, நீ வரலன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைம்மா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் இது நிப்பாட்ட மாட்டேன், நான் ஒரு விஷயத்துக்காக போயிட்டு இருக்கேன், நான் அதை நோக்கி தான் போகிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ வரலன்னா இனிமேல் எங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே. நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்து காசும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே. ஏன்னா நான் வந்து என்னோட பார்ட் டைம் ஜாப் பார்த்து தான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு காசு நடுவில் ஏதாச்சும் தேவைப்பட்டதுன்னா நான் வீட்டிலலாம் கேட்கணும். வீட்லேயும் இப்போ வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருந்தால் வீட்டில் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது, உனக்கு இன்னும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இதை நம்பி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே இது கிளிக் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே போய் அவங்களுக்கு ரீச் ஆகிடும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் போய் அது இது பண்ணிட்டேன். இல்லைம்மா நான் வரமாட்டேன், நான் இதுதான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து நார்மலாக தான் சொல்லுவாங்க, பேசாமல் எப்படி இருப்பாங்க, ஃபேமிலி தானே, பையனை எப்படி பேசாமல் இருப்பாங்க. நான் அப்படி யோசிச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா அவங்க பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாங்க முதல்ல. இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுன்னு இப்போ நான் இங்கே பிரச்சனை என்ன அடிச்சாங்க பார்த்தீங்களா, அங்கே பிரச்சனை வந்து நான் வீட்டுக்கும் கால் பண்ணி சொல்ல முடியாது. அம்மா இந்த மாதிரி இருக்குமா என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்னப்போ கேட்டியடா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்பாங்க. நாங்கள் எல்லாருமா கலந்து தானே அவங்ககிட்ட சொன்னோம், அப்போ எங்கள் பேச்சு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரிப்பீட் கேட்பாங்க. இப்போ நான் என்னை அடிச்சு எனக்கு பிளட் வந்து நான் வீட்டுக்கு கால் பண்ணி சொன்னேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாயிடும், என்ன ஆயிடுச்சு நம்ம பையனுக்கு எப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அவங்களுக்கு இதுவும் பண்ண முடியாது, நான் அவங்களுக்கு எடுத்தும் சொல்ல முடியாது அந்த விஷயத்த. இப்போ நான் இந்த விஷயத்துல நான் வெளியும் வர முடியாது. ஏன்னா நான் 13 days வீடியோஸ் போட்டது வந்து அது கொஞ்சம் வேற மாதிரி ரீச் ஆயிட்டு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன்னு 2வது நாளே வந்து மீம்ஸ் பேஜ்லாம் எடுத்து எத்தனை வீடியோ போட்டிருப்பீங்க? நான் வந்து ஒரு 45-50 கிட்ட வீடியோஸ் போட்டிருப்பேன் பிக் பாஸ் பத்தி. பிக் பாஸ் பத்தி ஏன்னா அத்தனை நாள் தான் என்னால் ஜெர்னி பண்ண முடிஞ்சுது.
அதுக்குள்ளேயே நான் அடிச்சு என்னென்னவோ பண்ணிட்டாங்க. எத்தனையோ கடைசியா முடிச்சிங்கல்ல, அந்த கடைசியா முடிக்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, ஆமா, அது என்னது? என்னோட ஹெல்த். நான் வழியில் போயிட்டு இருக்கேன்ல, எங்கேயாச்சும் கோயிலில் சாப்பாடு, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது இதுதான் சாப்பிட்டுட்டு போகணும். வேற இது கிடையாது எனக்கு. ஏன்னா நான் போற வழியில தான் எங்க பசி எடுக்குதோ, எங்க ஹெல்த் ரிலேட்டடா அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. மொட்டை எதனால அடிச்சீங்க? மொட்டை நான் அடிக்கல, அடிக்க வச்சுட்டாங்க, அவங்களே அடிச்சிட்டாங்க. யாருன்னே தெரியல பிரதர். இப்போ நான் ஸ்டார்டிங் அந்த பிரச்சனை நடந்துச்சு அன்னைக்கு அடிச்சு? அன்னைக்கே கிடையாது, அன்னைக்கு கிடையாது. 10 டேஸ்ல இது நடந்துச்சு. அது 25 டேஸ்ல நடந்துச்சு இந்த மொட்டை அடிச்சது. அந்த மாதிரி இதெல்லாம் யோசிச்சு பார்க்கல பிரதர். நான் வந்து மீடியாவை இப்போ ரீல்ஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஜேனரில் ஓகே இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி ஆயிடும், ஏதோ ஒன்று பண்ணா நம்ம உள்ள போயிடுவோம் அப்படின்னு. நான் வந்து மீடியா மைண்ட் செட்டில் வந்துட்டு ரியாலிட்டியில் வரல. ஆனால் ரியாலிட்டியில் என் மேலே என்ன கோவம், அவங்களுக்கு என்ன அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன கோவம்னு எனக்கு தெரியாது. அவங்க என்ன யாரே தப்பா பேசுனீங்களா அந்த வீடியோல? நான் பிரதர் நான் பாட்டு நான் கேட்குறேன். நான் தப்பா யாருமே பேசல பிரதர் இது வரைக்கும். வேற ஏதாவது அசிங்கமா பண்ணீங்களா? அசிங்கமா என்ன பிரதர் நான் பண்ண போறேன்? ஆனா நான் பண்ண தப்பு விஷயம் நான் சொல்றேன். நான் தப்பா நான் முட்டி போட்டு வந்தது தப்பு, நான் ஒத்துக்கிறேன் அந்த விஷயத்துல. இந்த மாதிரி ஒரு 25 டேஸ்ல வந்து போயிடுச்சு. நானும் அவர்கிட்ட நான் இல்லைண்ணா, நான் இது பண்ண முடியாதுண்ணா, நான் போகணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிடிச்சி லாக் பண்ணிட்டாங்க. எங்க மொட்டை அடிக்கும் போது கிடையாது, நான் ஆட்டோக்காரன் சொன்னேன்ல, அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். ஒரு 25 டேஸ் நான் இந்த மாதிரியே மேப் போட்டு வர்றது சொல்லிட்டே வந்தேன். ஏன்னா என்னோட லொகேஷன் வந்து சொன்னேன். அவங்க ஊர் வந்துருச்சா யாருன்னு அவங்க தெரியாது. ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்கும். அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்ல தற்செயலா பாத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. பாத்துட்டாங்க, என்ன ஷர்ட் பிடிச்சி பைக்ல உட்கார வச்சுட்டாங்க. போர்டு அப்படியே அங்கேயே விழுந்துருச்சு. என்னோட பேக் கொஞ்சம் பெருசு, போர்டு அப்படியே விழுந்துருச்சு. ஷர்ட் பிடிச்சி என்ன உட்கார வச்சுட்டாங்க. உட்கார அப்படின்னாங்க. நான் யாருன்னா உட்கார நீ அப்படி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு யாரும் இல்லாத இடத்துல ஒரு செடிங்க இடத்துல போய் என்னை நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சுட்டு பேசிட்டே இருக்காங்க. நீ ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிட்டேன், இப்போ வீடியோஸ்லாம் டெலிட் பண்ண அப்படின்னா. நான் என்னண்ணா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, என்னோட வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த இடத்துல என்னால் தைரியமாகவும் பேச முடியல. ஏன்னா அவங்க 6 பேர் இருக்காங்க, நான் ஒருத்தனே இருக்கேன். நானும் கொஞ்சம் சின்ன பையனை. புரியுது. அவங்க பெரியவங்களா இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னா, நான் வீடியோஸ் போயிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு அண்ணா அடிச்சிட்டாங்க. என்னென்ன அடிக்கிறீங்க, ஏதாச்சும் இருந்தா எடுத்து சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். என்ன அடிச்சிட்டாங்க. என்னென்ன அடிக்கிறீங்கன்னு சொன்னதும் பின்னாடி இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து இங்க முதுகுல உதச்சிட்டாரு. என்ன உதச்சு நான் கீழே விழுந்துட்டேன். ஓகே, நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அந்த தாட் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மள என்னோ பண்ண போறாங்க, என்னோ ஆயிடுச்சு நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். அந்த இடத்துல நான் வருவேனான்னு கூட தெரியல எனக்கு. கோத்து பண்ணி நான் அதுக்கப்புறம் நான் வருவேன், இந்த இடத்துல உட்காருன்னா கூட நான் நினைச்சு பார்க்கல. அவர் உதச்சிட்டா நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததும் என்னை பிடிச்சி கால் கையெல்லாம் பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. ட்ரிம்மர் எடுத்து இந்த பக்கம் அடிச்சிட்டாங்க. பேசிட்டே இருக்கு, இந்த பக்கம் அடிச்சிட்டாங்க. ட்ரிம்மர் நான் யோசிச்சு பார்க்கல, இதெல்லாம் என்னடா இது இந்த மாதிரி பண்றாங்க. ட்ரிம்மர் எடு, என்ன பண்றீங்க, என்னென்ன மொட்டை அடிக்கிறீங்க, என்னென்ன இதெல்லாம் என்னென்ன அப்படின்றேன். இருடா, இதுக்கப்புறம் நீ இது எப்படி பண்றேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னாங்க. என்னென்ன பண்றீங்க அப்படின்னு கேட்குறேன். இந்த பக்கம் ஃபுல்லா அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு நீ இது இனிமே எப்படி பண்றேன்னு பாக்குறேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும், உனக்கு என்ன வந்தது? அவங்க நிறைய பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால எதுவும் பண்ண முடியல. இப்போ நான் ஒரு சிங்கிள் பர்சன், அவங்களை நான் என்னால் எதிர்க்க முடியுமா? புரியுது. அந்த இடத்துல நான் அது வீடியோவும் எடுக்கும் ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது. இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி அப்படி வீடியோ எடுக்கும் சுச்சுவேஷனும் எனக்கு அது கிரியேட் ஆகலை. ஓகேங்களா? எனக்கு என்னன்னா, அந்த பிரச்சனையில நம்ம அந்த செகண்ட் வெளியே வந்துடணும், அது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல தாட் வந்தது. தவிர அது வீடியோ எடுக்கணும், இது பண்ணணும், இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும்னு கிடையாது. ஏன்னா அது எடுத்து போட்டாலும் என்னோட ஃபேமிலி வந்து வீடியோஸ் பார்க்கும், எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனாலதான் சொல்லாமலே இருந்திருக்கீங்க. அது அதோட தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால தான், இல்லைன்னா அது நான் எடுத்து போட்டோம்னா வேற மாதிரி கான்ட்ரவர்சியா கிரியேட் ஆகிட்டு இருக்காது. அதனால தான் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இது நான் இப்போ எடுத்து போட்டிருக்கலாம், அது வீடியோ ஆன் பண்ணி போட்டிருக்கலாம். அவங்க என்னை அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் போட்டிருக்கலாம். ஆனால் ஃபேமிலிக்கு போய் அந்த வீடியோ சேரும். நான் எங்களோட ஃபேமிலி இருக்கிற அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலும் ரிலேஷன் இருக்காங்க, இந்த மாதிரி வந்துடும் சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மொட்டை அடிச்சிட்டாங்க, போயிட்டாங்க. இதுக்கு மேலே நீ எப்படி வீடியோ பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக அடிச்சுட்டு விட்டுருந்தா கூட எனக்கு ஓகே ஆகிட்டு இருக்கோம். ஏதோ பண்ணிட்டாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருந்தா கூட ஓகே ஆகிடும். இங்கே வரைக்கும் அடிச்சுட்டு இந்த பக்கம் வரைக்கும் அடிச்சு இந்த பக்கம் வரைக்கும் விட்டுட்டாங்க. அரை மொட்டை அடிச்சு விட்டுருங்க. அசிங்கப்படுத்துற மாதிரி. அதான் அடுத்து நான் எப்படி வீடியோ பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எப்படி நீ பண்ணுவிடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா எனக்கு கைகாலெல்லாம் உதிரிச்சு, எனக்கு அளவு வந்துருச்சு. நான் இப்போ யாருக்கு கால் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா ஹெல்ப்பும் நான் என்கிட்ட யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. வீட்டுக்கு கிட்ட இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, சென்னைக்கு கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல ஓகே. நடுவில் வந்து மாட்டிக்கிட்டேன் நான். அந்த இடத்துல நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன கடைங்களும் பக்கத்தில் இல்லை,
இப்போ கடைக்கு போய் அந்த அரை மொட்டையில மொட்டை அடிக்கணும்னா கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. அந்த ஃபேஸ் வச்சுட்டு போய் என்ன மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்புறம் எனக்கு ஆட்டோக்காரர் நண்பர்னு ஒருத்தர் தெரியும். அவரு அங்கேயும் ஒரு ஆட்டோக்காரா? அங்கேயும் ஒரு ஆட்டோக்காரர். அங்கேயும் ஒரு ஆட்டோக்காரர்னா இவர் வேற அவர் வேற. ஓகே ஓகே. எனக்கு வந்து அந்த லொகேஷன்லாம் வந்து நான் வர்றப்ப எனக்கு நான் டெக்ஸ்ட் மூலியமா இதாயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. அவர் நண்பர் தெரியும். அவரு கால் பண்ணி, அவர் பேர் கிஷோர், அவர் நம்பர் தெரியும். இந்த மாதிரி ஆயிடுச்சு இது அப்படின்னா, என்னடா ஆச்சு, அவங்க யார் ஃபேஸ் பார்த்தியா, ஃபோட்டோ எடுத்தியா அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லைடா எனக்கு அதெல்லாம் தெரியல, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, அந்த இடத்துலலாம் இருக்க லொக்கேஷன் வைக்கிறேன் வாடா அப்படின்னு சொன்னேன். வந்து அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போயிட்டு இது பண்ணிட்டு மறுநாள் ஆயிடுச்சு. அவன் அப்பயே சொன்னான், என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இது என்ன பிரச்சனையாக மாறுதுன்னு தெரியலடா, அப்போ நீ இது விட்டுடுறா, இது வேணாடா அப்படின்னு சொன்னான். எனக்கும் ஏன்னா நான் மென்டலியும் எனக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டேன். நான் புரியுது, ஏன்னா நான் மீடியாவை நம்பி தான் இது வந்து அந்த ரியாலிட்டியில என்ன அடிச்சுட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அப்போ வந்து என்ன சேஃப் பண்ணிக்கணும்னு மட்டும்தான் தோணுச்சு. என்னோட ஹெல்த் மட்டும் நான் பார்த்துக்கணும்னு மட்டும்தான் தோணுச்சு. நான் போட்டுட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து விஜய் டிவியில் வந்து ஒரு சவுண்ட் பார்ட்டின்னு ஒரு இது நடத்துகிறாங்க. அவங்க எப்பயும் சவுண்ட் பார்ட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தாங்க. அதில் வந்து என்ன ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பேனர் வச்சு ஒருத்தர் அதில் விட்டுட்டாங்க அந்த இதில். அது பார்த்ததும் ஓகே, நம்ம பண்ணது விஜய் டிவிக்கு வரைக்கும் ரீச் ஆகிடுச்சா, ஓகே ரீச் ஆகிட்டு இருக்கு இந்த விஷயம், அப்போ விஜய் டிவிக்கு தெரிஞ்சிடுச்சு, அப்போ நம்ம இது தொடர்ச்சியாக பண்ணால் நம்மளை எடுத்துப்பாங்களோ பிக் பாஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா விஜய் டிவிக்கு ரீச் ஆகிடுச்சு அந்த விஷயம். ஏன்னா என்ன மாதிரியே போர்டு போட்டு என்னை இது பண்ணிட்டாங்க. விஜய் டிவிக்கு ரீச் ஆகிடுச்சு அந்த விஷயம். ஓகேடா இது ரீச் ஆகிட்டு இருக்கு, ஓகே நம்ம இத்தனை பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம போகிறதும் அது எனக்கும் ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆனால் நான் போகணும்னு தான் நினச்சேன். ஆனால் விஜய் டிவியில் இந்த வீடியோ பார்த்ததும் என்னடா அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓகே நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் கண்டினியூ பண்ணி 2 மாதம் 3 மாதம் தானே இருக்குது, எப்படி அடித்து சென்னை வந்துட்டு அதுக்கப்புறம் சென்னை வந்து நம்ம நிறைய மீடியா சேனல் வந்து கவர் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டு வந்த வீடியோஸ்லாம் வந்து ரீச் ஆகிடுச்சு, நம்மள எல்லாரும் வந்து பார்த்துருவாங்க, அது நியூஸ் அப்படி இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தாட் போட்டுட்டு வந்துட்டேன். 25 days ஆகிடுச்சு, பிரச்சனை வந்துடுச்சு. ஒரு 6 days 7 days ஆகிடுச்சு. நான் போயிட்டே இருந்த ஒரு லொக்கேஷனில் வந்து நான் கண்ணு சுற்றி கீழே விழுந்துட்டேன். ஏன்னா நான் நடுவில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டது கண்ணு சுற்றி விழுந்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு 3-4 டைம்ஸ் வந்து ஸ்டொமக் பெயின், வயிறு வலி அதிகமாக வந்துச்சு. அது எதனால் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நார்மலாக நான் வெளியே சாப்பிட்றதுனால இந்த மாதிரி வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு ஓகே இதாகிட்டேன். ஆனால் அது வந்து ஒரு நாள் கண்ணு சுற்றி விழுந்ததும் நான் எந்திரிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் நான். அவர் பக்கத்தில் யாரோ ஒரு அண்ணன் பார்த்துட்டு இந்த மாதிரி பேசியிருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு அதை வச்சுட்டாங்க. ஆனால் ஃபேமிலிக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணால் எப்படி அது தெரிஞ்சதுன்னு தெரியல. எனக்கு இன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண மறுநாள் தான் நான் எந்திரிச்சேன். ஆப்ரேஷன் பண்ண மறுநாள் தான் எனக்கே தெரியாது, ஆப்ரேஷன் நடந்தனே தெரியாது. ஆப்ரேஷன் பண்ண மறுநாள் தான் எந்திரிச்சேன். ஆனால் அது எங்களோட ஊர் திருத்தணி பக்கத்தில் நடந்துச்சு ஆப்ரேஷனு. அது ஒரு சுபாஷ் ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் இன்னைக்கு நைட்டு பண்ணாங்கன்னா நாளைக்கு அதே 24 hours கழிச்சு தான் நான் எந்திரிச்சு பார்த்தேன். ஒன்றும் புரியும். ஏன்னா என்னால் கை காலை வந்து அசைக்க முடியல. இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, என்னால் கை காலெல்லாம் அசைக்க முடியல. என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி பக்கத்தில் இருந்தாங்க, இந்த மாதிரி அப்பண்டெக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு அவங்க அதுக்கப்புறம் நான் கண்ணு முடிச்சது டாக்டர்லாம் வந்துட்டாங்க, உனக்கு வயிறு வலி இதுக்கு மேலாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு 3-4 times வந்தது அப்படின்னு. அது வந்து உனக்கு சிம்டம்ஸ் காட்டியிருக்கு, ஆனால் நீ அது பெருசாக எடுத்துக்கல, அது ஒன்று ஃபைனல் ஸ்டேஜில் எடுத்து வந்து விட்டுருச்சு அப்பண்டெக்ஸு. அந்த இது மட்டும் வெடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அவங்களும் எதுவும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா என்னால் பெயின் வேறு எனக்கு அதிகமாக இருக்குது, பேசவும் முடியல. இங்கெல்லாம் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க, பேசவும் முடியல. நான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என்னடா நம்ம ஏதோ ஒரு வழியில் போயிட்டு இருந்தோம், இது இப்படி ஆயிடுச்சு, எதுவுமே எனக்கு புரியல பிரதர். ஒரு 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 இருட்டான உலகத்தில் எடுத்து போய் என்னை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இன்ஸ்டாகிராமை நம்பி உள்ளே வந்து வாழ்க்கையை தொலைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் உண்மை. அந்த அளவுக்கு தான் நான் இப்போ அந்த இடத்துல தான் இருக்கேன் நான். சரி, நான் ஓகே நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டேன். என்கிட்ட சில கேள்விகள் இருக்காது, நான் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, எதனால் பிக் பாஸ் போகணும்னு நினச்சிங்க? மக்கள் ஹெல்ப் பண்ணணும் பிரதர். நான் என்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்க இப்போ பிரதர்? நான் நார்மலாக என்னோட ஜாப் பார்த்துட்டு இப்போ நான் காலேஜ் போகிற வழியில் இப்படி எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப நான் நிறைய மக்கள் வந்து இப்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு குட்டியாக ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை பிரதர். அவங்களுக்கும் நான் வேற வேலைக்கு போய் கூட நீங்கள் அதை பண்ணியிருக்கலாமே. வேற வேலை கிடைக்கல பிரதர். 10,000 ரூபா நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1000 ரூபாய்க்கு இல்லை 500 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கூட ஹெல்ப் பண்ணலாம், அப்படி கூட பண்ணிருக்கலாமே. அப்படியும் பண்ணலாம். ஆனால்
உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொன்னபோது நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அதாவது ஓகே நம்மளுக்கு வந்து ஃபேம் கிடச்சிச்சின்னா நம்ம ஓரளவுக்கு இதாகிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. அதனால நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஃபேமுக்காக தான் நிறைய ஆசைப்பட்டிருக்கீங்க. ஏன் இந்த முட்டி பொண்ணு போட்டு நடக்கணும்னு யோசிச்சிங்க? இது வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி என்னோட பிளான். இது பிக் பாஸ் உள்ள போகிறதுக்கா? பிக் பாஸ்க்குள்ளே போகணும். இங்கே பாருங்க சார், எனக்கு மீடியா மேலே ஒரு ஆசை, அதுவும் இல்லாமல் இது பண்ணணும். ஒரு வேற ஏதாவது மீடியாவுக்கு ட்ரை பண்ணலாமே? நீ உங்களோட வீடியோஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லா எடிட் பண்ணுறீங்க. நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக கூட மாறி இருக்கலாமே. கண்டென்ட் கிரியேட்டராக மாறி இருக்கலாம். ஆனால் இப்போ உள்ளே இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? யாரு இப்போ பிக் பாஸ்க்கு போனவங்க பார்த்தீங்க, கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க தெரியுங்களா? ஆமாம் ஆமாம். அப்படி கூட நீங்கள் பேர்ந்துருக்கலாம்ல. ஆனால் எனக்கு அந்த வழியில் வந்து எதுவும் யோசிக்க தோணலை. என்னோட வழி வந்து பிக் பாஸ். என்ன வேணா பண்ணலாம், பிக் பாஸ் போகலான்னு யோசிச்சிட்டிங்களா? என்ன வேணா பண்ணலாம், பிக் பாஸ் போகணும்னு யோசிச்சுன்னு கிடையாது. அந்த மாதிரி நான் அந்த முடிவு எடுத்து போகலை. ஓகேங்களா? நான் வந்து புதுசாக ஒரு விஷயம் பண்ணால் மக்கள் நம்மளை சீக்கிரமாக ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க. 2 விஷயம் இருக்குது பிரதர். ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் நல்ல எண்ணத்தில் ஒன்று இருக்கும். ஆமாம் பிரதர். அது உங்களுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். ஆமாம் பிரதர். இன்னொரு விஷயம் இருக்குது, ஆமாம், ட்ரோல் மெட்டீரியலாக லைக் பண்ணுறதும் ஃபாலோ பண்ணுறதும் இருக்குது. அப்படி ஆசைப்பட்டீங்களா? நீங்கள் அப்படி தான் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்களா? உங்களை நீங்கள் அப்படி தான் காமிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நான் அப்படி தான் காமிக்கணும்னு ஆசைப்படல பிரதர். ஆனால் நான் வந்து இந்த விஷயம் வந்து நல்ல விஷயத்துக்காக பண்ணேன். ஆனால் தப்பான விஷயத்துல நீங்கள் தங்கமாக கூட இருக்கலாம், வெளில நீங்கள் காமிக்கிறது என்னன்னு இருக்குல்ல. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பிரதர், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன தப்பு பண்ணான்றது வந்து அவங்களுக்கு முதல்ல அந்த கான்ட்ரவர்சி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் வந்து அதுக்குள்ளே போயிட்டு அதில் வந்து அவன் ஒரு ரீச் எடுத்துட்டான்னா இதோட இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவ்வளவா இதோட ரீச் என்ன வேணா பண்ணி நம்ம அசிங்கப்பட்டுக்கலாம், ஜெயிச்சிட்டோன்னா அந்த அசிங்கம் மறந்துடும். அசிங்கப்பட்டுக்கலாம் நான் நினைக்கல பிரதர். நீங்கள் சொல்கிறதுக்கான பதில் அதுதான். இருங்க, நான் அசிங்கப்பட்டுலாம் நான் நினைக்கல. அந்த மாதிரி நினச்சிருந்தா ஏன் பிரதர் நான் இறங்கிட்டு போகிறேன்? ஒரு சின்ன லொக்கேஷனில் சின்ன மெச்சூரிட்டி இல்லாதனால இந்த விஷயத்தில் நான் இறங்கிட்டேன். அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதை கேட்கும்போது. பட் ஏன் பிக் பாஸ்னு இப்படி டு பி ஹானஸ்ட் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பைத்தியக்காரத்தனமாக எதுக்கு இந்த பைத்தியமே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களா இப்படி சொல்கிறீங்க. ஆல்ரெடி இப்போது நார்மலாக பிரதர், இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னா அதை நீங்கள் எனக்கு கன்வே பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இது தப்பான விஷயம், நான் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு நம்ம வெளில தெரியணும், நம்ம ஃபேமஸ் ஆகணும், அது மட்டும். எனக்கு வந்து இந்த மெச்சூர் இது இப்படி சம்மந்தப்பட்டது, இது இவ்வளோ ஈக்குவலு, நம்ம இப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நான் கன்சல்ட் பண்ணல. நல்ல தெரியறதுக்கான வழியை தேடினீங்க, அந்த வழி இதுவாக இருந்துச்சு. ஆனால் இது தவறான வழின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து கோமாளித்தனமாக பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் அப்படி தான் வெளில தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் அதான் சொன்னேன்ல பிரதர், நான் மெச்சூரிட்டி இல்லாதனால அந்த விஷயத்துல இறங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நான் அது கரெக்டான விஷயத்துக்காக தான் நான் எடுத்துட்டு போனேன் தவிர, ஆனா தப்பான விஷயத்துக்காக நான் எடுத்துட்டு போல. நான் வில்லேஜ், அதுவும் இல்லாம வந்து என்னோட சேனல் வந்து நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன், நானே போட்டு நானே ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணேன். நீங்க ஒத்துக்கிட்டதே மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் தப்பு பண்ணிட்டேன், மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணிட்டேன், என்னை கோமாளியா பார்க்காதீங்க அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. விஜய் டிவிலேருந்து ஃபோன் ஏதாவது வந்துச்சா? விஜய் டிவிலேருந்து எனக்கு எதுவும் அப்ரோச் வரல பிரதர். ஆனால் நான் வந்து அந்த வீடியோ போட்டாங்கன்னு சொன்னல, எனக்கு அவங்க ஓகே நம்மளை பார்த்துட்டாங்க அவங்க அப்படின்னு தான் நான் நினச்சி பண்ணேன். ஆனால் விஜய் டிவிலேருந்து எனக்கு எந்த ஒரு காலும் வரல, ஒரு மெசேஜும் வரல. அவங்க சைட்லேருந்து யாரும் எனக்கு கூப்பிடல. ஓகே பார்த்துட்டாங்க, நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எடுத்து எதிர்பார்ப்போடு இருந்திருக்கீங்க. ஆமாம். ஓகே, பிக் பாஸ் பார்த்தீங்களா? இப்போவா ஸ்டார்ட் ஆகுது? பார்த்தேன் பிரதர். எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா என்ன பிரதர் சொல்ல முடியும்? இப்போ ஒரு 4 பேர் இறக்கிருக்காங்க. ஆசைப்பட்டு இருந்தீங்களா? 4 பேர் இறக்கி எதுக்கு யூஸ்? எந்த விதத்துல யூஸ்? நீங்க போயிருந்தா? நான் போயிருந்தா நான் மக்களுக்காக நான் கொஞ்சம் பண்றேன்னு சொன்னேன் பிரதர். நான் போய் அதுல ஒருவேளை ஏதாச்சும் ஜெயிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுல வர்ற ஃபண்டை வச்சு நான் மக்களுக்கு கொஞ்சம் பார்த்துருப்பேன் பிரதர். மக்களுக்கு தான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி வேணா நீங்க செஞ்சிருக்கலாம். அது நீங்க சொன்னது தப்பான விஷயம் கிடையாது. எப்படி வேணா செய்யலாம் ஒரு விஷயத்தை. இதுக்குள்ள போய் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாத்தீங்களா பிக் பாஸ்ல எத்தனை பேரை நீங்க சொன்ன அந்த 4 பேர் மேல எத்தனை விமர்சனங்கள் வந்து பாத்தீங்களா? பிக் பாஸ் உள்ள இவங்களை ஏன் எடுத்தீங்கிற ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இப்ப இவங்கெல்லாம் டிசர்வான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இப்ப யார் தகுதியான ஆளு யார் தகுதி இல்லாதான்னு நான் சூஸ் பண்ற அளவுக்கு அவள் இதுவும் கிடையாது, எனக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. நான் இவங்க தான் போகணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப அவங்க எடுத்துட்டு போனது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இந்த பலூன் அக்காவையும் திவாகரையும் இந்த சாமியாரையும் இவங்க எல்லாரையும் எடுத்துட்டு போனது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா வந்து அவங்க டைரக்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட ஓகே பிரதர், தம்பி நீ இந்த மாதிரி பண்றது தப்பு, உன்னை பார்த்து ஒரு 4 பேர் கத்துப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாத தம்பி, இது விட்டு தம்பி, இதோட நான் உன்னை எடுத்துக்க மாட்டேன். அவங்க போனாங்களே, அவங்க பண்ணதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? அவங்க பண்ணது எந்த விதத்துல பிரதர் சரி? திவாகர் இருக்காங்க, அவர் வந்து இப்போ ஒரு ஆணவ படுகொலை நடந்தது ஒருத்தர். அந்த விஷயத்துல வந்து ஜாதி பத்தி அவங்க கேட்டாங்க திவாகர் கிட்ட. இல்லம்மா அவங்க நம்பாளுங்க தான், இந்த மாதிரி பண்ணதுலாம் என்னம்மா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
இப்போ அவர் எந்த மைண்ட் செட்ல எடுத்துக்கணும் நீங்க சொல்லுங்க. கேமரா பார்த்த வரைக்கும் அவர் சிரிக்க வச்சுட்டாங்க, ஓகே சிரிக்க வச்சாரு சிரிக்க வைக்கலையே அது மக்களோட ஒப்பீனியன், அதை அப்படி எடுத்துக்கலாம். ஆனா நான் நினைச்ச வரைக்கும் அவன் ஒரு ஜோக்கர் பண்ணாங்க, திவாகர் பண்ணது ஜோக்கர் மாதிரி தான் பண்ணாங்க. ஆனா வந்து மக்கள் எதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா திவாகரை உங்களையும் அப்படிதாங்க ஓகே என்ன அப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க, என்ன அப்படி எடுத்துக்கிட்டாங்களா, ஓகே பிரதர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது எனக்கு அந்த விதத்திலேயே என்ன ஹேண்டில் பண்ணியிருந்தா ஓகே இது தப்பு, இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துல புரியுது. நான் வேற விஷயத்துல கூட இப்போ உங்களை வைல்ட் கார்டில் கூப்பிட்டா நீங்க போவீங்களா? கண்டிப்பா போகும் பிரதர். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன ஜாப்ல இருக்கீங்க? இப்போதைக்கு நான் மெயினான ஜாப் எதுவும் பண்ணல, பார்ட் டைமா ஒரு ஆஃபீஸ் எனக்கு நான் படிக்கிறப்ப வந்து ஒரு சாஃப்ட்வேர் சின்னதாக கற்றுக்கிட்டேன். அதில் வந்து அப்பப்போ ஏதாச்சும் வேலை வந்ததுன்னா ஒரு 2 hours 3 hours ஒரு 1 day. எவ்வளோ சம்பளம் மாதம் கிடைக்கும்? மாதம் வந்து ஒரு 20K 25K கிடைக்கும் மாதம் கிடைக்கும். அதில் கிடைக்கும். இங்கே சென்னையில் வாடகை வீட்டில் இருக்கீங்களா ரூமில் இருக்கீங்களா? வாடகை வீட்டில் தான் இருக்கேன். வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அதில் 25K. என்ன ஆசை உங்களுக்கு? என்ன வாங்கணும்னு ஆசை? அது நான் இப்போ சொல்ல மாட்டேன் பிரதர். ஆனால் இப்போ எல்லாரும் என்னவா பார்த்தீங்க, என்னவா ஆயிடுச்சு, இப்போ என்ன பிரச்சனை வந்து முடிச்சுன்னு தெரியும். ஆனால் ஒரு நாள் வந்து நான் வெளியே வருவேன், ஓகே இவனா இப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் பார்ப்பீங்க. அது நான் சொல்லிக்க மாட்டேன், ஓகே நான் இப்போ அது சொல்கிறது கூட கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக நான் அந்த நிலைமைக்கு வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் இப்போது தப்பான முயற்சி எடுத்துல அது இனிமேல் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாரும் எடுக்கவும் தேவையில்லை. ஏன்னா நான் வந்து ரொம்ப கோமாளி மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு நானே எடுத்துக்கிட்டேன். அந்த விஷயம் பண்ணது தப்பு. நீங்கள் உங்ககிட்ட ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்குது, அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பொறுமையாவோ இல்லை கொஞ்சம் ஹார்ஷாக கூட எனக்கு எடுத்து இந்த விதத்தில் கன்வே பண்ணிட்டு இருந்தா ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். மெச்சூர்னா என்னன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒருத்தர் சொல்லி கொடுத்தா தான் அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒரு ஆள், ஓகேங்களா. இப்போ நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாலும் ஓகே இது இப்படி ஹேண்டில் பண்ணணுமா அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, என்னோட ஃப்ளோவில் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். புரியுது, ஓகேங்களா. இப்போது சைக்கிள் ஓட்டம் தெரியாத கொடுத்தா அவன் எங்கேயாச்சும் தான் போய் இடிச்சிருவான். ஒருத்தர் கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் அவன் அது கொஞ்சம் பரவாயில்ல, அடிபட்டீங்களா கற்றுப்பீங்க. இப்போ இந்த விஷயத்துல இந்த மாதிரி சொல்லிட்டா ஓகே தான் பிரதர். நான் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே இது இப்படிலாம் புரிஞ்சுக்கணுமா, இப்படிலாம் எடுத்துக்கணுமா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ட்ரோலிங் போட்டதாகட்டும் ஒரு இதுவாக போட்டதாகட்டும் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் கன்வே பண்ணாமல் இருந்திருந்தா நான் அந்த மாதிரி விஷயத்தை இன்னும் கண்டினியூ பண்ணாமல் இருந்திருப்பேன். பொதுவெளியில் வரவங்க எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிங்க. ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க மேலே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களை அடித்தவன் தப்பு தான் பிரதர். ஆனால் என்னை அடிச்சது மொட்டை அடிச்சது அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க பிரதர். என்னை அடிச்சு என்ன பிரதர் வந்துருப்போது. இப்போ நான் தப்பு பண்ணேன்னா என்னை உட்கார வச்சு சொன்னீங்கன்னா உங்கள் மேலே குட் ஃபீலிங் வரும். ஓகே நன்னா எனக்கு நல்லது தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ரிலேஷன் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா. எந்த விஷயத்துலையாவது ரிலேஷன் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஒருத்தரில் 6 பேர் இருந்தீங்க, 6 பேருமே ஆம்பளைங்க தான், நானும் ஒரு ஆம்பளை தான், எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்திருக்கும், நல்லா இருந்திருக்கலாம். என்னை அடித்து என்னை அள வச்சு என்னை மொட்டை அடித்து இந்த அளவுக்கு கேவலமாக ஆக்கி இது பண்ணி சந்தோஷப்பட்டீங்களா? உங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சா? ஓகே உங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சா? உங்களுக்கு ஓகே யார் பண்ண சொன்னாங்களோ யார் பண்ண சொன்னீங்களோ அது உங்களோட விருப்பம். ஓகே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, மொட்டை அடிச்சிட்டிங்க, ஓகே ரொம்ப நன்றி. என்னை இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல, நானும் தப்பு தான் பண்ணேன். என்னை இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினச்சி பார்க்கல, நீங்கள் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஒரு நாள் வெளியே விட்டீங்கன்னா அன்றைக்கி தெரியும் அது யார் பண்ணாங்க, யார் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்னு அன்றைக்கி தெரியும். ஓகே அந்த விஷயத்தை நான் இதுக்கு மேலே பேச முடியல, ஏன்னா அது பேசினா எனக்கு கை காலம் நடுங்குது உண்மையாகவே. ஒருவேளை அதுக்கு போகணுன்னு ஆசை இருக்கா, உங்களோட திறமையை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. சைடில் எனக்கும் நிறைய பேர் இதுதான் சொல்லி கொடுத்தாங்க, உங்களோட திறமை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி தான் போகணும்னு கிடையாது, அவங்களே கூப்பிடுவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு உங்களோட செல்ஃபை நீங்கள் வந்து டெவலப் ஆகிக்கோங்க. என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாதீங்க. இது வரைக்கும் நான் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். பட் ஆனால் நான் பிக் பாஸ் போக மாட்டேன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அவங்களே அந்த இடத்துக்கு கூப்பிட்ற மாதிரி அது பண்ணுங்க. அது என்னோட செல்ஃப் கூப்பிட்டா நீங்கள் போங்க, அது வேற விஷயம். இந்த நேர்காணல் நாங்கள் உண்மையாகவே எதுக்காக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் தவறான புரிதலில் இருக்காங்க. நீங்கள் அந்த புரிதலில் இருந்து வெளில வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை சொல்லும் போது கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக தான் தம்பி உங்களை நாங்கள் கூப்பிட்டோம். ஓகே ரொம்ப நன்றி பேச. ஓகே நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி. என்னை இந்த அளவுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்ததுக்குமே ரொம்ப நன்றி. நான் எங்கேயோ தொலைஞ்சிட்டேன்னு நினச்சிங்க, ஆனால் என்னை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து இது பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. உங்களை பார்த்து பல பேர் தெரிஞ்சிட்டோம். ஓகே பிரதர்.